இன்டீரியர் ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட கட்டியிருக்கக்கூடிய ஒரு 4 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டு 4.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்கிறனால கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, ஹெட் ரூம்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ட்ரிப்ளக்ஸ் வில்லாவாக ஸ்பேசிஸாக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளோரையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே தனியாக லிஃப்ட்டும் இருக்குது. இந்த வீட்டோட பிளானிங்கே பயங்கர ஸ்பேசிஸாக இருக்குங்க. 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸு, வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு 3 இடத்துலையுமே பெரிய பெரிய லிவிங் ஏரியா, 16க்கு 21 அடி அகலத்தில் 2 பெட்ரூமு, 16க்கு 16 அடி அகலத்தில் ஒரு பெட்ரூமு, 11க்கு 16 அடி அகலத்தில் ஒரு பெட்ரூமு. ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமு, பெரிய டைனிங் ஏரியா, தனி பூஜா ரூமு, சூப்பரான மாடுலர் கிச்சனு, வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமு, ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சூப்பரான வியூ பாயிண்ட்டோட 2 பெரிய பால்கனின்னு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே வீட்டோட இன்டூ ஒர்க்ஸ் தாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷிங் வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் கூடிய ஒவ்வொரு ரூம்லையுமே வித்தியாசமான பேட்டர்னில் வந்து இன்டூ ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அந்த வீடு எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் தடவை இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு 4.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, ஹெட் ரூம் எல்லாமே சேர்ந்து 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 BHKவாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் G+2 டைப்பில் அமைஞ்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே 2 பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. அது போக டெயில் ஒர்க்கு, டெக்ஸ்ட் ஒர்க்கு, நிறைய லைட் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனாக சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் 24 மணி நேரம் வண்டி வாசி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. முன்னாடியே தார் ரோடு இருக்குது, நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய கேட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே தாராளமாக ஒரு 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை 17.5க்கு 30ங்கிற அளவில் பெருசாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஏரியாலேயே ஜனம் மோடில் போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ரைட் சைடில் கடைசியில் சின்னதாக ஒரு கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீடை சுற்றியுமே தாராளமாக நடந்து வந்துக்கிற அளவுக்கு செட் பேக் ஏரியா இருக்குது. மெயின் டோர்லாம் பயங்கர யூனிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோரை சுற்றியும் நிலவில் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்குறாங்க. மெட்டல் டோர் தாங்க, நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிளாஸ் ஒர்க்ஸோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 17ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஸிஸாக இருக்குது. இது ஃபுல்லி ஃபர்னிஷிங் வீடுங்கிறனால வீடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் உட்டன் ஃபினிஷிங்கில் ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபேன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. கார்னரில் எல் டைப்பில் லெதர் சோஃபா போட்டிருக்கிறாங்க. டீப்பாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு மல்டி மீடியா டிவி யூனிட் வந்துடுது. டிவி யூனிட்லேயே லைட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டிஸ்பிளே யூனிட், வீட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகும்போதே வியூ பண்ணி பார்க்குற மாதிரினா ஒரு டிஸ்பிளே யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கூடிய இந்த இன்னர் ஸ்டார்கஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை கூட யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோர் ரூமுக்கான ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியா 10க்கு 11ங்கிற அளவில் பெருசாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல தாராளமாக 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கிறாங்க. இந்த டைனிங் ஏரியாவோட சீலிங்லையுமே கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபேனு, லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கான செட்டப்பு, அங்கே மிரருக்கான செட்டப்பு, கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், மேலே வால் டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங் ஏரியாலே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு யூனிக்கான டோர் செட்டப்போட வீட்டோட தனி பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க. டோரில் பார்த்தீங்கன்னா பெல் டிசைன்ஸ்லாம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது 4க்கு 4ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம். இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே யூனிட் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வீட்டோட மாடுலர் கிச்சன் பார்த்துடலாங்க. டைனிங்லேருந்து கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்கில் லைட்டிங் ஒர்க்கோட பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடுலர் கிச்சன் ஸ்பேஸோட அளவு 10க்கு 11. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இன்டூ ஒர்க்ஸ் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் ஒரு சைடும், இன்னொரு சைடு பேரலல் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. அது போக வால் யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ள லைட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சிம்னி இருக்குது. கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு சிங்க்லாம் ஸ்பிளிட் சிங்காக கொடுத்துருக்காங்க. 2 டேப் கனெக்ஷனுமே அங்கே இருக்குங்க.
இங்கே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செட் பேக் ஸ்பேஸ். இந்த இடத்துல ஒரு அவுட்டர் சர்வீஸ் சிங்கோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே தாராளமாக நடந்து வந்துக்கலாங்க. எல்லா சைட்லேயுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுமே இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டைல் ஒர்க் எல்லாமே பண்ணி இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருங்க. டோரோட டிசைன் சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 11க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது போக அமைஞ்சிருக்கக்கூடிய 3 பெட்ரூமுமே கிங் சைஸ் பெட்ரூம். அதில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் 16க்கு 21 அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உட்டன் காட்டு ஹெட்போர்ட் டிசைனு, சைடு டேபிள், வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸ், அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்போ நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரோட கலர் காம்பினேஷனுமே இன்ட்டு ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 5க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஷவர் யூனிட்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற ஸ்பேஸ் வந்து ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான கிளாஸியான செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஸ்டார்கேஸ் இருக்குங்க. அது போக தனியாக லிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக ஒரு 4 பேர் வரைக்கும் போய்க்கலாம். லிஃப்ட்டுக்குள்ளேயுமே செம்மையாக இன்ட்டு ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. லிஃப்ட் வழியாக நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம என்னடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டோட ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே லிவிங் ஏரியா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. இங்கேயுமே நீட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, லைட்டிங் ஒர்க்கோட. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவிலேயே அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, தேர்ட் பெட்ரூமு, இந்த ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்டடி ஏரியாவையுமே இன்ட்டு ஒர்க்ஸோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம் 16க்கு 21 அடி அகலத்தில் நல்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்டு ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யூனிக்காக இருக்குது. சீலிங்கில் எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ஹனிகோம் பேட்டர்ன் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஸ்பேஸ்லேயே லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. பெட்டெல்லாம் ஹெட்போர்ட் டிசைனோட, சைடு டேபிளுக்கு பின்னாடி ஹெட்போர்ட் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைன்லேயே நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அது போக விண்டோ சீட்டுமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷனோட மிரருக்கான செட்டப்பு, வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸ், ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இதுக்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. 6க்கு 11 அளவில் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் வெஸ்டர்ன் கிளாசட்டோட டிசைனே யூனிக்காக இருக்குது. கடைசியில் பாடி ஜெட்டோட ஜக்கூசி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வீட்டோட 3வது பெட்ரூம் 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே மேட்ரஸ்ஸு, காட்டு, அதுக்கு பின்னாடி ஹெட்போர்ட் டிசைனு, வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸு, விண்டோ சீட்ரு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, டிவி நெட், இந்த மாதிரியான எல்லா இன்ட்டு ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்டு ஒர்க்ஸ் ஒவ்வொரு பெட்ரூமில் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி யூனிக்கான டிசைனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூம்லேயுமே தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு 5க்கு 5, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரருக்கான செட்டப்பு, அதோட ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை தாண்டி இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 5 அளவில் அமைஞ்சிருக்குங்க. பெருசாக இருக்கிறதுனால கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிறக்கான செப்பரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இதே மாதிரி வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் இருக்குது. ஃப்ளோரிங்கெல்லாம் டெயில் ஒர்க்லாம் கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட சின்னதாக ஒரு டிஸ்பிளே யூனிட் மாதிரிலாம் இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோரையே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லிஃப்ட் இருக்குங்க. ஆனால் நம்ம ஸ்டார்கேஸ் வழியாக போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே தான் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரக்கான ஸ்டார்கேஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்டார்கேஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒயிட்டாக கிரனைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் பயன்படுத்தி அப்படி நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளோர்லேயுமே ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. அளவு வந்து 10க்கு 17. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவை சென்டராக வச்சு வீட்டோட 4th பெட்ரூமுக்கும் வீட்டோட இந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனிக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட 4th பெட்ரூமுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 21 அடி அகலத்தில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் காட் வித் மேட்ரஸ் ஹெட்போர்டு டிசைனோட பிளான் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பு, விண்டோ சீட்ரு, 2 இடத்துல விண்டோ லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கிற மாதிரி, அது போக மல்டிமீடியா டிவினிட்டி எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தோட டிசைனும் வந்து யூனிக்காக இருக்குது. லைட்டிங் ஒர்க்கோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பெட்ரூமில் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், நம்ம கீழே வீட்டோட செகண்ட் பெட்ரூமில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஸ்பேஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் வந்து பிரிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. கிளாஸட்டோட டிசைன்லாம் பாருங்கள், நல்லா யூனிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃப்ளோரோட ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸுங்க. கம்ப்ளீட்டாக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணி கிளாஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங் டைமில் நைட் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஏரியா. உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக இவங்களே வந்து கிரனைட்டில் தின்ன மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேருந்தே வீட்டோட டெரஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஹெட்ரூம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீட்டுக்குள்ளே இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மாடியில் துணி துவைக்கிறதுக்கான மேடையோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸு, அப்போது வாட்டர் டேங்க்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழியில் தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்ட்ரியோக்ஸோடலாம் சேர்ந்து 2,70,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான லக்ஸரியான வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.